ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரத்திகா பாலகணேசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தை ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படியே நம்புகிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு வேகமாக ஓடிடுச்சு. போன வருஷத்தில் ஒவ்வொரு மாதமுமே பார்த்திங்கன்னா நிறைய சந்தோஷங்கள், நிறைய கஷ்டங்கள். வாழ்க்கை அப்படின்னா அப்படி தானே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வந்து போயிட்டுருக்கும். எனக்குமே அப்படி தான். நான் நிறைய லெசன்ஸ் லைஃப்பில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நம்ம ஊரை விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். எனக்கு எல்லாமே பாடமாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் இந்த வருஷம் நிறைய விஷயத்த மாற்றிக்கிட்டு நல்லபடியாக இந்த நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போவும் வீடியோக்காக சில விஷயங்களை என்னால் ஓப்பனாக ஷேர் பண்ண முடியாதே தவிர எல்லாரோட வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செய்யும். நான் போக போக என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நாங்கள் கடைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி கடைக்குள்ளே வந்த உடனே ஒரு சில விஷயத்த பார்த்த உடனே ஒரு சிலருக்கு ஒரு க்ரேஸ் இருக்கும். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்த உடனே இந்த பர்ஃப்யூம் இருக்கிற செக்ஷனுக்கு போயிடுவாங்க. அது வாங்குறாங்களோ இல்லையோ, அது என்னென்ன ப்ரைஸ் எல்லாம் இருக்குது, ஏதாவது வாங்கலாமா, நியூவாக லான்ச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் பார்ப்பாங்க. அதில் எனக்கும் இந்த ஸ்மெல் எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இந்த முறை சார் எவ்ரிடே ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறாங்க இல்லையா, அதனால் ஒரு பர்ஃப்யூம் வாங்கியிருந்தாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மினிமலாக ஒன்று போதும்ப்பா, அது காலியானது வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். பட் மற்ற எந்த பொருளுமே சரி இவ்வளோ வருஷத்தில் போய் வாங்கவே மாட்டாங்க. இந்த சென்ட் மட்டும் பார்த்திங்கன்னா நான்லாம் ஒன்று போதும் அப்படின்னு சொல்கிற இடத்துல 2-3 ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வாங்குறது வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. கடைக்குள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் விலாக் எடுக்கும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வீடியோ எவ்ரிடே பார்ப்பேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதர் சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம செக்ஷனுக்கு ஓடி வந்தாச்சு. நம்மளோட எவ்ரிடே மினி விலாகை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த டிசம்பர் எண்டுலேயே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டு வச்சுருந்தேன், கோல்டு பேங்கிள் எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சார் சரின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேங்கிள் எங்கே வாங்கினேன்னு கேட்டாங்க. இது இந்தியாவில் வாங்கினது, எதுக்கு மாற்ற போகிறேன்னு கேட்டாங்க. அது வளைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ அங்கேயே போய் உனக்கு நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னிட்டாங்க. சரி, சில இடத்துல அவங்க எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ட்ராப் பண்ணிட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதால கொஞ்சம் குர்த்தி எனக்கு தேவைப்படுது, நான் எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டேன். யாருக்கு தான் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. கோல்டு பேங்கில் கேட்டவ ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டாலே அவ்வாடா அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு சரி எடுத்துக்கோ அப்படின்னிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி ஷாப்பிங் வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி, பொங்கல், அப்புறம் நியூ இயரு, அதுக்கெல்லாம் சில பேர் மெனக்கெட்டு முன்னாடியே ஒரு மாதம் முன்னாடி பிளான் பண்ணி இந்த காஸ்டியூம் தான் போடணும், இப்படி தான் இருக்கணும், அது மாதிரிலாம் யோசிப்பாங்க. பட் நான் எனக்கு தெரியல, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் நான் இருந்த ஞாபகம் இருக்குது. ஃபுல்லாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா இருக்கும் போதும் அப்படி இருந்துச்சு. அம்மா ஒன்ஸ் இறந்ததுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் என் மாமியார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பசங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல புது ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்டுமே அந்த அளவுக்கு இந்த எதுவாக இருந்தாலும் சரி வாங்குறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாததால் நான் பிளான் பண்ணால் தான் உண்டு அப்படின்றதால, நான் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு விடுவேன். இந்த வாட்டி கூட பாப்பா நியூ இயருக்கு ஒரு புது டிஷர்ட் தான் போட்டிருந்தா, ஜீன் வேர் பண்ணியிருந்தா. ஆனால் பையன் போடலை. நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசெல்லாம் போட்டுக்கல. பட் சில இது வச்சுருப்பேன், இங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு போகிறச்ச இந்த விஷயத்த மாற்றணும், நியூ இயர் பிறக்கும் போது இந்த விஷயத்த வார்ட்ரோப்பில் இருந்து சில விஷயத்த மாற்றணும் அப்படின்ற மாதிரி. இந்த நியூ இயருக்கு எனக்கு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் உள்ள நைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் 4 அப்படியே எடுத்துகிட்டு வேறு 4 நைட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். இப்போவும் எனக்கு ட்ரெஸ்ஸு தேவை அப்படின்றதால தான் ஷாப்பிங்குள்ளே வந்தனே தவிர பெரிய இன்ட்ரெஸ்டெல்லாம் ஷாப்பிங்க்கு வரல அப்படின்னே சொல்லணும். ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாக இருந்தால் தான் ஹாப்பியாக நம்மளால் இருக்க முடியும். நீங்கள் நம்ம சென்னை போகிற மினி விலாக்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ரீசெண்டாக போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது எல்லாருக்குமே அது கஷ்டம் தானே. நம்ம தூரத்தில் இருந்தாலுமே ஹாப்பியாலாம் இருந்துட முடியாது.
பட் நான் வீடியோக்காக பெருசாக வந்து அதை வெளியில் காமிச்சிக்கிறது கிடையாது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு நாளும் வந்து கடந்து போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காகவும் வாழ்க்கையை வாழ்ந்து தானே ஆகணும். அதனால் அப்படியே ஓடிடும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு மாவு சுத்தமாக கிடையாது. அதனால் வந்து வரகு அரிசி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 1 கப்பு போட்டுக்கிறேன். மீதி 3 கப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி அரிசி போட்டுட்டு, அதுக்கப்புறம் 4:1 1 கப்பு உளுந்து அதை போட்டு நைட்டு வந்து ஊற வச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே அரைச்சிட்டோம் அப்படின்னா, வின்டர் வேறு போயிட்டுருக்கு, மாவு வேறு உடனே புளிக்காது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சி அதுக்கப்புறம் வந்து ஓவனில் லைட்டை மட்டும் ஆன் பண்ணி கொஞ்சம் உள்ளே வச்சு விட்டுறது. கொஞ்சம் பரவாயில்லையா ஈவினிங் போல் பொங்கி வந்துடும். அரிசியும் உளுந்தும் கொஞ்சமாக ஊற வைக்கிறதால இப்போ கிரைண்டர்லாம் போடுறதில்ல, மிக்சிலேயே ஒரு சுற்று அரைச்சி எடுத்துருவேன். இது அடுத்த நாள் காலையில் வந்து பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஊறிடும். இன்றைக்கி காலையில் மஞ்சள் போட்டு பால் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு பன்னீரை ஃபஸ்ட்டே வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா தூள், உப்பு, மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு பன்னீரை நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே பேன்லேயே நல்லா பொடியாக வெட்டின வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கிட்டேன். இந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 6 தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி அது கூட வந்து சேர்த்துற வேண்டியதான். நல்லா வெங்காயம் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் அது கூட சேர்த்துற வேண்டியதான். நல்லா பொறுமையாக கலந்து விட்டுறணும். நல்லா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உப்பு தேவையான அளவுக்கு அது கூட சேர்த்துற வேண்டியதான். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு கஸ்தூரி மெத்தி அது மேலே வந்து தூவி விட்டுறணும். இறக்க போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் அது கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட எம்மியான பன்னீர் பட்டர் மசாலா இன்றைக்கி வந்து என் பையனோட ஃபேவரெட் அப்படின்னே சொல்லலாம். பயங்கர ஹாப்பியாக வந்து கிளம்பி போனான் போகும்போதே, மம்மி வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு மினி விலாகில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் எந்த கோம் ஸ்ட்ரைட்னர் வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் வந்து ஃபிலிப்ஸில் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கஷ்டமே படாதீங்க. இந்த நாள் இப்படியே இருக்காது, இதுவும் கடந்து போகும். கண்டிப்பாக வந்து இந்த லைனை கேட்கும்போது நிறைய பேர் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இனிமேல் வரப்போகிற எல்லா வீடியோஸ்லேயும் வந்து கண்டிப்பாக இந்த லைனை வந்து பார்ப்பீங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை பை.